எஸ்கே புரொடக்ஷன்ஸ் சிவகார்த்திகேயன் பிரசன்ஸ் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்துல தர்ஷன், ஹர்ஷா, கேபிஒய் தீனா அண்ட் முக்கியமா காளி வெங்கட் அண்ட் வினோதினி இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு தர்ஷன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு வீடு ஒன்று வாங்குறாரு வேளச்சேரி கிட்ட. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் அவங்க ஒய்ஃபும் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் குடி போகிறாங்க. அந்த வீட்டில் வந்து சில அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. இதை வந்து ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் தான் வந்து நோட் பண்ணுறாங்க. இதை நோட் பண்ணி தர்ஷன்ட்ட சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது சும்மா ஏதோ ஒன்று நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கடந்து போயிடுவார். குறிப்பாக அந்த வீட்டில் என்னென்னலாம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைட் அதுவாகவே ஆன் ஆகும், டிவி அதுவாகவே ஆன் ஆகி ஆஃப் ஆகும், திடீர்னு நைட்டு பாட்டு பிளே ஆகும் தூக்கிட்டு இருக்கும் போது, அதுக்கப்புறம் டேப் அதுவாகவே ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. இதே மாதிரி பேரலா பார்த்தீங்கன்னா காளி வெங்கட்டோட ஃபேமிலிக்கும் இது நடக்கும். காளி வெங்கட்டோட ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா அவரு, அவங்க ஒய்ஃப், அப்புறம் ஒரு சின்ன குழந்தை, அவங்களோட குழந்தை இருக்கும். ஸோ அவங்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். ஸோ ஏன் இவங்க ரெண்டு பேத்துக்கு இது நடக்குது, ஏன் பர்டிகுலராக இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது எதனால நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீதி கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தை வந்து டோன் செட் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் கடந்துட்டீங்க அப்படின்னா படம் வந்து நம்மளை கம்ப்ளீட்டாக எங்கேஜ் பண்ணுது. இந்த படத்தோட மைய கரு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வலுக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து படம் பார்த்தீங்கன்னா செம்ம வேகமாக போகுது. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனான ஒரு மேட்டர் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் ஃபேண்டசி எலமெண்ட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. யூஸ்வலாக வந்து இந்த ஹை கான்செப்ட் படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபேண்டசி எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிடும். ஏன்னா வந்து சொன்னதே வந்து படம் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துடும். ஸோ அதை இந்த படத்தில் நல்லாவே ஹேண்டில் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டாக போர் அடிக்கல, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. இப்போ இந்த ரெண்டு வீட்லயும் நடக்கிற அமானுஷ்யமான விஷயங்களை வந்து எதனால நடக்குது அப்படின்றத வந்து அந்த புரிய வைக்கிறதுக்கு ஒரு சீன் வரும். இது ஏன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேமிலியுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் அண்ட் வந்து வினோதினி மேம் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து பயங்கரமா அந்த சீனை வந்து எலிவேட் பண்ணி நடிச்சிருப்பாங்க. அண்ட் அந்த அதர் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா தர்ஷன் இந்த படத்தில் வந்து ஒரு எமோஷனலான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் தர்ஷனை வந்து அந்த மாதிரி ஒரு ஆங்கிளை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். எமோஷன்ஸ்லாம் பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. நல்லாவே அந்த குட்டி குட்டி காமிக்கலான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரியாக்ஷன் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் ஹீரோயினாக நடிச்சிருக்கிறது வந்து ஹர்ஷா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மலையாளம்லேருந்து தமிழில் வந்து படம் பண்ணுறாங்க. இங்கே வந்து என்ன மீட்டரில் நடிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா இந்த படத்தோட ரைட்டிங்கை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சில விஷயங்களெல்லாம் வந்து லூப்பாக வச்சிருப்பாங்க, அதெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல எங்கேயோ ஒரு இடத்துல கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் ரைட்டிங்ல. அதை எக்ஸிக்யூட் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தோட பட்ஜெட் வந்து ரொம்ப பெருசாவெல்லாம் இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக வந்து ஒரு மினிமல் பட்ஜெட் படமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த படத்தில் வர நிறைய ஃபேண்டசி எலிமெண்டான சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிஜி ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட இயக்குனர் ராஜவேலுக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டை கொடுக்கணும். ஏன்னா வந்து இந்த கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து நம்ம கன்வே பண்ணணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான டாஸ்கே கிடையாது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் குறிப்பாக படம் வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேண்டசி, ஒரு ஹாரர் அந்த ஜோனில் போயிட்டு இருக்கும் போது ஆடியன்ஸ் நம்மள மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்கிறாங்க, என்ன புரியுது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அழகாக வந்து ஒரு ஃபேமிலியை வச்சு ஒரு ரெண்டு ஃபேமிலி அவங்களோட எமோஷன் அந்த 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 ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற பாண்டை அதெல்லாம் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்பவே கனெக்ட் பண்ணி காட்டிட்டாங்க. அண்ட் இந்த படத்தோட 3 முக்கியமான பில்லர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர். இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு டைம் லைனில் அழகாக ஒர்க் பண்ணி இந்த இதை வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா காமெடி இருக்குது, ஹாரர் இருக்குது, இந்த சஸ்பீஷியஸான விஷயங்கள் இருக்குது, இது எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி வச்சுட்டாங்க. இன்டர்வல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த படத்தோட பிளாட்டே என்னன்றதை அங்கே தான் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே எப்படி இருக்க போகுது, இந்த செகண்ட் ஹாஃப் எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்லும் அதே மாதிரி பாதி படம் வந்து காமெடியாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீரியஸான சீன்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா எமோஷன் வேல்யூ ரொம்பவே அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி படத்தில் வந்து எமோஷன் எப்படி ப்ளே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் போய் பாருங்கள், கண்டிப்பாக எமோஷன் அவ்வளோவே சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயினாக இந்த படத்தில் 2 முக்கியமான பேரை வந்து பாராட்டி ஆகணும், வினோதினி அண்ட் காளி வெங்கட். இவங்க 2 பேருமே வந்து மற்ற படங்களில் வந்து வெர்சடைலான ஆக்டிங்கை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த ஒரு படத்திலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எமோஷன் கேரக்டர் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து காமெடி பண்ணணும் அதுவும் பண்ணியிருக்காங்க, கோவமாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப லவபிளான சீன்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அவங்க 2 பேரும் ரொம்ப சூப்பராகவே ஹேண்டில் பண்ணாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் இவங்க 2 பேரும் நடித்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பயங்கரமான ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த போர்ஷன் ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அந்த மொத்த படமே வந்து பார்த்தீங்கன்னா வீக்காக இருக்கும்.
பட் அந்த இடத்த உண்மையாகவே அவங்க 2 பேர் வந்து சேவ் பண்ணியிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். இன்டர்நெட் நாளையிலேருந்து 24லேருந்து அயலான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து மாநாடு முக்கியமாக சொல்லணும். இந்த மாதிரி படங்கள்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த படமும் அந்த பட்டியலில் வர வேண்டிய ஒரு படமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இவங்க எடுத்துக்கிட்டு இருக்க கான்செப்டை வந்து கரெக்டாக மக்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரியான ஒரு படத்தை எடுத்து சொல்லியிருக்காங்க. அங்கங்கே சில விஷயங்கள் நமக்கு வந்து சயின்ஸாக சில விஷயங்கள்லாம் சொல்லும் போது நமக்கு புரியலையோ அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். பட் நம்ம சீனாக உட்காந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து புரிஞ்சிடும். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ட்ராவல் படங்கள் வந்திருக்கு. ஏன் டைம் லூப் படம் மாநாடு நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வந்து கண்டிப்பாக இந்த படமும் வந்து போய் பார்த்தா நமக்கு புரியும். நம்ம கண்டிப்பாக இந்த படத்தையும் கொண்டாடுவோம். படத்தோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்து இந்த படத்தை இந்த டோன் செட் பண்ணுறதுக்காக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து காட்டுறாங்க. அந்த 20 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை கடக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி அந்த 20 மினிட்ஸை கடந்ததுக்கு அப்புறம் படத்தோட கதையை வந்து பயங்கரமாக நம்மளை புல் பண்ணி இழுத்துட்டு போயிடும். அண்ட் படத்தோட ஜானர் வந்து காமெடியும் இருக்கிறதுனால காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கங்கே நிறைய இடங்களில் ஒர்க் ஆச்சு. பட் கம்ப்ளீட்டாக த்ரூ அவுட் இந்த மாதிரி படங்களில் வந்து காமெடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் இல்லை. ஸோ அது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் ஒர்க் ஆகலை. அண்ட் அவங்க வந்து படத்தோட கதைக்கு தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த காமெடி இந்த மற்ற விஷயங்களெல்லாம் வந்து அவங்க பெருசாக கவனிக்கல. அண்ட் ஓவராலாக அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட குழந்தைங்க ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான வேல்யூ இருக்கிற ஒரு படம் தான் இது. ஸோ ஒரு வீக்கெண்டுக்கு உங்களோட ஃபேமிலியோட ஒரு படம் போய் பார்க்கலாம் அப்படின்னா டெஃபினட்டாக ஹவுஸ்மேட்ஸ் போய் பார்க்கலாம். அண்ட் இந்த ஹவுஸ்மேட்ஸ் படத்தோட ரிவ்யூ இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.